பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 29 32 வரைக்குள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, 29வது வசனம் சொல்லுது, ஐயோ என்று சொன்னால் மரணத்தை குறிக்கிறது. ஐயோ என்று சொன்னால் சாவை குறிக்கிறது. இந்த இடத்துல ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று சொல்லி சொல்லுது. 30வது வசனம் சொல்லுது, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி ஸ்தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்பு கலந்த சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று சொல்லி பார்க்கிறார். அருமையான தேவச்சனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் மனிதனுடைய மகிமை இழந்து இந்த சாராயத்தை நாடி தேடி ஓடுகிற ஜனங்கள் இன்றைக்கு மனிதனுடைய அந்த மகிமையை இழந்து போய் பன்றியோடு நாயோடு தெருவில் டிச்சில் விழுந்து கிடக்கிற மனிதர்கள் அநேகரை பார்க்குறோம். ரோட்டில் பார்க்குறோம், நிர்வாணமாக கிடக்கிறவர்களை பார்க்குறோம், துணி விலகனங்களை பார்க்குறோம். தன் சுய நினைவை இழந்து அவங்க பண்ணுற கூத்துகளை பார்க்குறோங்கிற போது தேவன் மனிதனை படைத்த அந்த மகிமை இழந்து நிற்கிற ஜனங்களாக பார்க்க முடியுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு துக்கம் சாராயம் குடிக்கிறவர்களுக்கு, யாருக்கு வேதனை சாராயம் குடிக்கிறவங்களுக்கு, யாருக்கு சண்டைகள் சாராயம் குடிக்கிறவங்க சண்டை, யாருக்கு புலம்பல், யார் வீட்டில் புலம்பல், சாராயம் குடிச்சு போட்டு வந்து அந்த வீட்டில் மனைவிக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு சாராய கடையில் டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டு இன்றைக்கு வீட்டுக்கு வெறுமையாக திரும்புகிற ஆண்கள் எத்தனை பேர். இன்னைக்கு ஆணு பெண்ணு குடிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் குடிக்கிறாங்க. கடந்த நாட்களில் நான் ஒரு பெட்ரோல் பங்கு நிற்கிற ஒரு மதுக்கடை சாராய கடை இருக்குது, டாஸ்மார்க் கடை. அந்த சாராய கடையில் போய் ஒரு வாலிப பெண்கள் போய் வாங்குறத பார்க்குறோம். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் படைத்த அந்த மனிதனுடைய மகிமையை ஒரு நாள் இழந்து விடக்கூடாதுங்க. மனிதனுக்குன்னு ஒரு மகிமையை கர்த்தர் வச்சு அதை ஒரு நாள் இழக்கக்கூடாது. யாருக்கு இதெல்லாம் நடக்குது, யாருக்கு இந்த ஐயோ, யாருக்கு இந்த வேதனைகள், யாருக்கு இந்த துக்கம்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி ஸ்தாபரிக்கிற, காலையில் எழுந்தது சாராய கடையை நாடி போறீங்க எத்தனை பேர்? இரவும் பகல் அந்த சாராய கடையிலே கிடைக்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன் வீடு குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, உன் மனைவி நல்லா இருக்கணும்னா, உன் கணவன் நல்லா இருக்கணும்னா, உன் பெற்றோர்கள் நல்லா இருக்கணும்னா, எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த சாராய அடிமைத்தனத்திலிருந்து நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. அந்த 31வது வசனம் சொல்லுது, மதுபானம் இரத்த வர்ணமாய் இருக்கிறது. கலர் எப்படி இருக்குமா? இரத்த கலராய் இருக்கிறதாம். பாத்திரத்தில் பளபளப்பாய் இருக்குமாமா. தோன்றும் போது அதை நீ பாராதே, அந்த மதுவை பாராதே, அந்த சாராயத்தை பார்க்காத, இந்த சாராயத்தை மோந்து பார்க்காத, நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்குமாமா. அது எப்படிங்களாமா? மெதுவாய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குமாமா. 32வது வசனம் சொல்லுது, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல அது தீண்டும். எனக்கு அருமையான, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களே, சாராயம் குடிக்கிறவங்களே, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷம் இறங்கி அந்த சாராயம் உங்களை கொண்டு போடு. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு இறந்து போகிறாங்க.
மதுவினால் இன்னைக்கு குடித்து சாராயத்தை குடிச்சு இன்னைக்கு குடலெல்லாம் வெந்து உடல் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வெந்து இன்னைக்கு இளமையிலே மரித்து போகிற பிள்ளைகள் எத்தனை பேர். குடித்துட்டு வண்டி ஓட்டுறாங்க, குடித்துட்டு பைக் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, குடித்து கொண்டு வீணா சண்டை இழுத்து காயம் பண்ணிக்கிறாங்க. அடிதடி, வீட்டில் அடிதடி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சண்டை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சாராயம் குடிக்கிற நீ ஒருவன் மட்டும் அதுல போதையில இருந்துட்டா போதுமா? அந்த குடும்பமே கதறதே, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஆகாரம் கொடுக்க முடியாம, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கொன்னுருங்க. சாராய கடையில போட்டுற குடியை கெடுக்கும் என்று சொல்லி ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? அந்த உணர்வு எங்க? உணர்வடைங்க. சாராயம் குடிக்கிறா, என் குடும்பம் பாழா போகுது, என் மனைவி பிள்ளைகள் பாழாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஆகாரம் இல்லை, நல்ல வழிய வாழ முடியல, ஒரே சண்டையும் சச்சரவுமாக குழப்பங்களும் வீட்டில் இருந்து கொண்டு இன்றைக்கு மனிதனுடைய அந்த மகிமை இழந்து நிற்கிறவர்களே, இப்பொழுதே நீ மனம் திரும்பு, இப்பொழுதே நீ மனம் திரும்பு. சாராய பழக்கத்திலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, மதுபானத்திலிருந்து இப்பொழுது மனம் திரும்பு. உங்களால் விட முடியல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியலையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா, இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, தயவுசெய்து இப்பொழுதே நீங்கள் முழங்கால் படியிட்டு, இயேசுவே இந்த சாராய பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், மனிதனுடைய மகிமை நான் இழந்து போகாதபடி ஆண்டவரே நீர் எனக்கென்று கொடுத்திருக்க அந்த மகிமை நான் காத்துக்கொள்ள என்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, என்னை விடுவியும், என்னை இந்த சாராய பழக்கத்திலிருந்து விடுவியும், இந்த குடி பழக்கத்திலிருந்து என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவியும். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் அந்தஸ்தா இருக்கணும், நல்ல ஒரு மக்களாக வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டு. என் குடும்பத்தை பராமரிக்க, என் பிள்ளைகளை பராமரிக்க, என் மனைவியை பராமரிக்க, என் பெற்றோரை பராமரிக்க, என் கணவனை பராமரிக்க இந்த பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாகும். பொழுதே கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களை விடுவிப்பார். இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கொன்னுருங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் மரித்து போகிறாங்களே. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தம்பி, சகோதரா, சகோதரி, சின்ன பிள்ளைகளே, தயவுசெய்து இந்த அடிமைத்தனத்தில், இந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. ஒரு கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்த சிலுவை காட்சியை நோக்கி பாருங்க, அந்த சிலுவை காட்சியை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என் பாவங்களை மன்னி, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாகும், எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிச்சயமா இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.